ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பி யூனிக் யூடியூப் சேனல். இன்றைக்கி தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாவாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ் நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும், அதனோட யூசஸ் அது தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போது வாட் இஸ் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜாவாவை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாங்கிறது இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸை தான் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாவா யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவாவை வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா, ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவங்க தான் டெவலப் பண்ணாங்க 1995. ஃபர்ஸ்ட் வந்து இதனோட ஓனர்ஷிப் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்லேருந்து ஒராக்கல் தான் இப்போது ஜாவாவோட ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க. மோர் தென் 3 மில்லியன் டிவைசஸில் ஜாவா வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஜாவா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் இருக்க எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்னால் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் இருக்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாவா யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. வெப் சர்வர்ஸில் அப்ளிகேஷன்ஸில் கோட் பண்ணுறது எல்லாமே வந்து ஜாவா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஜாவா, எதுக்காக நம்ம ஜாவா லேர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜாவா ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஜாவா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே நம்ம எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடிஇ தேவை. ஐடினா ஒரு டூல், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ C++ எழுதணுன்னா டர்போ C++ அப்படிங்கிற ஒரு நிறைய ஐடிஇ இருக்குது. ஜாவாக்கு உண்டான ஐடிஇ அப்படின்னு இருக்கும். ஜாவாக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்பீன்ஸு, எக்லிப்ஸ் அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஐடியில் தான் நம்ம வந்து கோட் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணி ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணுவோம். இப்போது லேப்டாப்ஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்னு இருக்கும். இப்போ ஜாவா ஆன்லைன் கம்பைலர்னு போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே கம்பைலர் இருக்கும். அதில் வந்து நம்ம கோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ரோக்ராம்ஸை வேணாலும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சி ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சி ப்ரோக்ராமை வந்து நான் விண்டோஸில் வந்து ரன் பண்ணிட்டேன். இப்போ மேக் ஓஎஸில் நான் வந்து ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னால் பண்ண முடியாது. அதாவது எப்படி ரன் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் திரும்பவும் நான் அந்த கோடை டைப் பண்ணி தென் வந்து என்னால் வந்து அதை வந்து ரன் பண்ண முடியும். பட் ஜாவாங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நான் விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் ஜாவா கோடை வந்து ரன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பைனரி ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த பைனரி ஆப்ஜெக்டை மேக் ஓஎஸில் போட்டால் எனக்கு வந்து கம்பைல் பண்ணாமே எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து ரன் ஆகும். அதை தான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஜாவா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C++எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து எழுதி ரன் பண்ணுவோம். பட் ஜாவாங்கிறது அப்படி கிடையாது. ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு இதை ஏன் சொல்கிறேன்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி நம்ம டீப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குற எல்லாமே கிளாஸஸ் தான். இப்போ ஃபிசிக்கலாக பார்க்கறனா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கான பிளான், அந்த ஒரு வீட்டுக்கான பிளானை வச்சு என்னால் ஒரு 10 வீடு கட்ட முடியும். ஓகேவா? அதை தான் சொல்ல வரேன். அந்த ஒரு வீடு பிளானுங்கிறது ஒரு கிளாஸை வச்சு என்னால் 10 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். 10ங்கிறதில்ல, ஒரு கிளாஸை வச்சு என்னால் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ்புக் அப்ளிகேஷனுங்கிறது ஒன்று தான். அது வந்து ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம். அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸை வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து ஜாவா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும்.
இது வந்து கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் ஒரு லார்ஜ் டிமாண்டில் இருக்க லாங்குவேஜ். இதை நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃப்ரீ. இதை லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ரொம்ப செக்யூராகவும் இருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். இதில் கோடை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். இதில் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால் லோ காஸ்ட்டில் வந்து பில்ட் பண்ண முடியும். ஜாவா வந்து C++ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஜாவான்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி C++ லேர்ன் பண்ணியிருந்தவங்களுக்கு ஜாவா லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ. தென் அப்கமிங் ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம ஜாவாவோட எல்லா பேசிக்ஸ் கான்செப்ட்ஸு வித் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸோட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.